அன்பார்ந்த மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இதில் அனைவர்களுக்கும் தெரியும், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் ஒரு பயங்கரமான ஒரு யுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநியாயங்களும் அழிச்சாட்டியங்களும் அழிவுகளும் தலைவிரித்து ஆடுகின்ற ஒரு பயங்கரமான காலம். சுருங்கச் சொல்வதாக இருந்தால், எந்த காலத்தை அருமை தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்களோ, எந்த காலம் இந்த உலகத்திலே படு பயங்கரமான மோசமான காலமாக இருக்கும் என்று வர்ணித்தார்களோ, எந்த காலத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலம் அநியாயங்கள் தலைவிரித்து ஆடும் என்று வர்ணித்தார்களோ, அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு யுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அதிலும் விசேஷமாக இஸ்லாமிய சமூகம் இரண்டு காரணத்தினால் குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்தில் உலமாக்கள் எழுதுகிறார்கள், இஸ்லாமிய சமூகம் கியாமத்து வரைக்கும் இரண்டு காரணங்களால் இந்த பூமிக்கு மேலால் சோதிக்கப்படுவார்கள். இரண்டு காரணத்தினால் சோதிக்கப்படுவார்கள். முதலாவது காரணம், முஸ்லிமாக பிறந்து விட்டாலே சோதனை. ஏனென்றால் இது தாருல் பலா, சோதனையான உலகம். இது சோதனையான உலகம். அல்லாஹ் என்று சொல்லிவிட்டாலே இந்த பூமிக்கு மேலால் சோதனை. அது யாராக இருக்கட்டும், 1,24,000 நபிமார்கள் கூட விதிவிலக்கு கிடையாது. ஹஜ்ரத் நூஹ் 950 வருடம் எதற்காக கல்லறிபட்டார்கள்? ஆட்சிக்கல்ல, அதிகாரத்துக்கல்ல, உரிமைக்கல்ல, அல்லாஹ் என்று சொன்ன ஒரு காரணத்தினால் ஹஜ்ரத் நூஹ் 950 வருடங்களாக கல்லறிபட்டார்கள். எங்களுடைய உயிரையும் விட மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு கட்டங்களில் இந்த பூமிக்கு மேலால் இரத்தம் சிந்தினார்கள். சஹாபாக்களுடைய முஹப்பத் எப்படி இருந்ததென்றால், ரசூலுல்லாஹுடைய மேனியில் ஒரு முள்ளு தேய்ப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன், அதற்காக என்னுடைய உயிரை கொடுப்பேன் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு முபாரக்கான நபி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது சொர்க்கம் சொல்லும் வரைக்கும் மற்ற ஒட்டுமொத்தமான நபிமார்களுக்கும் சுவர்க்கம் செல்வது ஹராம். அந்த ரசூல் இந்த பூமிக்கு மேலால் 2 கட்டங்களில் ரத்தம் சிந்தினார்கள். அந்த 2 கட்டத்தையும் தெளிவாக பேசினால் சில நேரம் இதயம் தாங்காது. தாய்ப்புடைய பயணம் 9 கிலோமீட்டர் துரத்தி 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 கல்லால் அடிக்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹுடைய முழு உடம்பும் கல்லடி பட்டு தகர்ந்தது. மேனியிலிருந்து ரத்தம் ஓடியது. அணிந்திருந்த செருப்போட ஒட்டுகின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் கல்லடிபட்டார்கள். எதற்காகவும் அல்ல, ஆட்சி அதிகாரத்துக்கல்ல, சொத்து செல்வங்களுக்கல்ல, பட்டம் பதவிக்கல்ல, அல்லாஹ் என்று சொன்ன ஒரு காரணம். உஹதுடைய யுத்தம் 3 கற்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பட்டது. சுராக்கத் இப்னு மாலிக் இப்னு ஜுஹ்ஷும் என்று சொல்லக்கூடிய ஒரு அநியாயக்காரன் உயரத்தில் இருந்து ஒரு கல்லை எறிந்தான். ரசூலுல்லாஹ்வுடைய வலது பகுதி கீழ்நாடி இந்த உதட்டில் பட்டது. உதடு 2ஆக பிளந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய பல்லு கலந்து தெரித்தது. கல்லடிபட்டார்கள். 2வது அப்துல்லாஹ் இப்னு கமீஆ என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் இடது கன்னத்துக்கு ஒரு கல்லெறிந்தான். ரசூலுல்லாஹ்வுடைய கன்னம் பிளந்தது. முழு தாடியும் இரத்தத்தால் நனைந்தது. 3வது ஒருத்தன் ரசூலுல்லாஹ்வுக்கு கல்லெறிந்தான். ரசூலுல்லாஹ்வுடைய நெற்றியில் பட்டது. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், இரும்பு கவசம் அணிந்திருந்தார்கள் ரசூலுல்லாஹ். அவன் அடித்த அடியுடைய பவர், அந்த இரும்பு கவசம் 2ஆக பிளந்தது. அந்த கவசத்திலே இருக்கின்ற 2 கம்பு துண்டு ரசூலுல்லாஹ்வுடைய மண்டையோட்டுக்குள்ளே விழுந்தது, இறங்கியது. சுருண்டு மயக்கத்திலே கீழே விழுந்தார்கள். சிந்தினார்கள் ரத்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி அதிகாரத்துக்கல்ல,
சொத்து செல்வங்களுக்காக அல்ல, முஸ்லீமாக பிறந்தார்கள் என்ற ஒரு காரணத்தினால் அல்லாஹ்வுடைய ஹபீப் கூட இந்த பூமிக்கு மேலால் ரத்தம் சிந்தினார்கள் என்றால் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட நாம் எம்மாத்திரம். எனவே கண்ணியமானவர்களே, சில விடயங்களுடைய யதார்த்தத்தை சரியாக புரிந்து கொண்டால் இந்த உலகத்தில் வாழ்வது இலகுவாகிவிடும். சோதனை என்பது புதிதல்ல. முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் இந்த பூமிக்கு மேலால் தெஜ்ஜால் வெளியாகும் வரைக்கும் சோதனை. எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, சுவர்க்கத்துடைய வாழ்க்கை. அதற்காக வந்தவர்கள் நாம். எனவே கண்ணியமானவர்களே, சொல்ல வருகின்ற விடயம், முதலாவது இஸ்லாமியர்கள் 2 காரணத்தினால் சோதிக்கப்படுவார்கள். ஒன்று, முஸ்லீமாக பிறந்தால் சோதனை. 2வது காரணம், நாம் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக சோதிக்கப்படுவோம். பாவத்துடைய அசராத் பயங்கரமானது. முதலாவது காரணம், முஸ்லிமாக பிறந்தால் சோதிப்பதற்கு அல்லாஹ் 2 சாராரை இந்த பூமிக்கு மேலால் படைத்திருக்கிறான் கியாமத்து வரைக்கும். குர்ஆன் பேசுது 2 சாரார். ஒன்று அஹ்லுல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்ட யஹூதி நசாராக்கள், பயங்கரமானவர்கள். குர்ஆன் பேசு, வலதஸ்மஉன்ன மினல் லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும் வமினல் லதீன அஷ்ரகு. வேதம் கொடுக்கப்பட்ட யஹூதி நசாராக்கள் உங்களுக்கு சோதனையாக இருப்பார்கள். வமினல் லதீன அஷ்ரகு, 2வது அல்லாஹ் சொல்கிறான், உங்களோட சேர்ந்து ஏக காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இணை வைப்பாளர்கள் உங்களுக்கு சோதனையாக இருப்பார்கள். சொல்லிவிட்டு உலமாக்கள் எழுதுகிறார்கள், ஹதீசுடைய வெளிச்சத்தில் இந்த 2 சாராரும் 2 விதமான சதிகளை செய்து கொண்டே இருப்பார்கள். இந்த 2 சாராரும் முஸ்லிம்களுக்கு எதிராக சதிகளை செய்து கொண்டே இருப்பார்கள். 2 விதமான சதி. ஒன்று, முஸ்லிம்களை உலகத்தை விட்டு அழித்து நாசமாக்க வேண்டும். இவர்களை அடியோடு பூண்டோடு அழித்துவிட வேண்டும். இதற்கு உதாரணம் சொல்லி நான் இப்பொழுது விளங்கப்படுத்த வேண்டிய தேவையில்லை. பிலஸ்தீனில் என்ன நடக்கிறது? 40,000 பேர், 50,000 பேர் அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் 20,000 பேருக்கு மேல பச்சிளங்குழந்தைகள். சுப்ஹானல்லாஹ், என்ன அநியாயம் செய்தார்கள்! கர்ப்பிணி தாய்மார்கள் என்ன அநியாயம் செய்தார்கள்! வாலிப பெண்கள் கடத்தி கொலை செய்யப்படுகிறார்கள், என்ன அநியாயம் செய்தார்கள்! கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, உலமாக்கள் எழுதுகிறார்கள், இவர்கள் 2 விதமான சதி செய்வார்கள். ஒன்று, முஸ்லிம்களை அழித்து நாசமாக்க வேண்டும். 2வது சதி, ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த சதியை பற்றி முழு உலகமும் குரல் கொடுக்குது. ஆச்சரியம், இஸ்லாமிய பெயர் தாங்கிய நாடுகள் கூட மௌனித்து இருக்கின்ற சமயத்தில் இந்த நாடுகள் எல்லாம் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி சதித்திட்டங்களை தீட்டு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த நாட்டில் வாழுகின்ற அந்நிய சமூகம் கூட இந்த மக்களுக்காக வேண்டி குரல் கொடுக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இதற்குரிய தீர்வு என்ன? 2 காரணம் சொன்னேன். ஒன்று, முஸ்லீமாக பிறந்தால் சோதனை. அந்த சோதனைக்கு தீர்வு என்ன தெரியுமா? முஸ்லீமாக வாழ்வதில் அல்லாஹ் வைத்திருக்கிறார். முஸ்லீமாக வாழ்வதில் வைத்திருக்கிறார். இஸ்லாத்தை கடைபிடித்தால் அல்லாஹ் வெற்றியை தருவார். ரசூலுல்லாஹ் சோதிக்கப்பட்டார்கள். 13 வருடமாக ரசூலுல்லாஹ் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். கண்ணியமானவர்களே, மதீனாவுக்கு சென்றதற்கு பின்னால் அல்லாஹ் சாம்ராஜ்யத்தை கொடுத்தால் இது போன்ற சாம்ராஜ்யத்தை கியாமத்து வரைக்கும் யாராலும் உருவாக்க முடியாது. அப்படிப்பட்ட சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார்கள். சோதனை வந்தது, ரப்பின் பக்கம் நெருங்கினார்கள், அல்லாஹ்வுடைய உதவி வந்தது. இதுதான் தீர்வு. தேர்தல் காலமாக இருக்கிறது, பயங்கரமான சோதனை. என்ன நடக்கும் என்று தெரியாமல் ஈமானை விற்கின்ற பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எதிலும் கிடையாது. உங்களோட அமல் உங்களுடைய ஆட்சியாளர்கள். இந்த கட்டத்தில் அமல்களின் பக்கம் திரும்புவோம், ரப்பின் பக்கம் திரும்புவோம். சாதகமான ஆட்சியாளர்களை அல்லாஹ் தருவான். எங்கள் ஆட்சிக்கு சொந்தக்காரன் ரப்பு அல்லாஹ்.
அமல்களில் வைத்திருக்கிறான். எனவே இதற்குரிய சோதனைக்குரிய தீர்வு உண்மையான தக்குவா உள்ள முஸ்லிம்களாக மாறுவதில் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, சோதனைகள் வருகின்ற கட்டத்தில் இஸ்லாத்தை சீர்தூக்கி பார்க்க வேண்டும், இஸ்லாத்தின் பக்கம் திரும்ப வேண்டும், அமளிபாதத்துகளின் பக்கம் திரும்ப வேண்டும். அதனால் அல்லாஹ் வெற்றியை வைத்திருக்கிறான். இரண்டாவது பாவம். பாவத்தினால் சோதனை இறங்குகிறது. அந்த பாவத்துக்குரிய சோதனைக்கு தீர்வு தௌபா செய்வது, பாவத்தை விட்டு கலர்வது. இதை செய்தால் அதனுடைய சோதனையில் இருந்து தப்பலாம். எனவே கண்ணியமானவர்களே, குறுகிய காலம் வாழப் போகிறோம். எவ்வளவு காலம் வாழ்வோம் என்று யாருக்கும் தெரியாது. பயங்கரமான காலம். விசித்திரமான நோய்கள் பரவிக் கொண்டிருக்கிறது. விசித்திரமான நோய்கள். அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் என்று தெரியாது. கொஞ்ச காலம் வாழ்ந்துவிட்டு போகிறோம். சோதனைக்கு முகம் கொடுத்து வாழ்ந்துவிட்டு போகிறோம். சோதனையுடைய யதார்த்தத்தை புரிந்து ரப்பின் பக்கம் திரும்பி உண்மையான முஸ்லீமாக மாறி இந்த உலகத்தில் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி வாழ்ந்துவிட்டு செல்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக.